வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு ஸ்கவுட்டு கைடோட லா, அதாவது சட்டத்தை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்கவுட்டோட லா, இது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயும் இருக்குது. முதல்ல நம்ம ஆங்கிலத்தில் பார்க்க போகிறோம், அடுத்து நாம் தமிழில் பார்க்க போகிறோம். நேர்நெல் பொசிஷனில் அட்டென்ஷன் நிற்க வச்சு நாம் சொல்லணும். இதுதான் முறை. சரிங்க, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம பார்ப்போம். A scout is trustworthy. A scout is loyal. A scout is friend to all and a brother to every other scouts. A scout is courteous. A scout is friend to animal and loves nature. A scout is disciplined and helps protect public property. A scout is courageous. A scout is thrifty. A scout is pure in thought, word and deed. இது தாங்க லாவில் இருக்கக்கூடிய 9 பாயிண்ட்ஸ். சரிங்க, இப்போ அதை நாம் தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். சாரணன் நம்புதற்குரியவன். சாரணன் மாறா பற்றுடையவன். சாரணன் எல்லோருக்கும் நண்பன், ஏனைய சாரணனுக்கு சகோதரன். சாரணன் மரியாதை உடையவன். சாரணன் விலங்குகளின் நண்பன், இயற்கையை நேசிப்பவன். சாரணன் கட்டுப்பாடு உடையவன், பொது சொத்துக்களை காப்பதில் துணையானவன். சாரணன் தைரியமுடையவன். சாரணன் சிக்கனமுடையவன். சாரணன் மனம் மொழி மெய்களில் தூய்மையானவன். இதுதாங்க தமிழில் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய 9 பிரிவுகள். இதுதான். இப்போ கைடோட லா ஒன்று தான், அதில் 9 பிரிவுகள் இருக்குது. அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். A guide is trustworthy. A guide is loyal. A guide is friend to all and sister to every other guides. A guide is courteous. A guide is a friend to animal and loves nature. A guide is disciplined and helps protect public property. A guide is courageous. A guide is thrifty. A guide is pure in thought, word and deed. சரிங்க, இப்போ தமிழில் நாம் அந்த சட்டத்துடைய பிரிவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சாரணி நம்புதற்குரியவள். சாரணி மாறா பற்றுடையவள். சாரணி எல்லோருக்கும் தோழி, ஒவ்வொரு சாரணிக்கும் சகோதரி. சாரணி மரியாதை உடையவள். சாரணி விலங்குகளின் தோழி, இயற்கையை நேசிப்பவள். சாரணி கட்டுப்பாடு உடையவள், பொது சொத்துக்களை காப்பதில் துணையானவள். சாரணி தைரியமுடையவள். சாரணி சிக்கனமுடையவள். சாரணி மனம் மொழி மெய்களில் தூய்மையானவள். இதுதாங்க அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய 9 பிரிவுகள். என்னங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல விஷயத்தோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.